வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன? அது மூலமா அவனுடைய கர்மா வந்து எப்படி இந்த வாழ்க்கையில வந்து ஒரு சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம ஒளி தத்துவ பிரகாரம் பார்க்குறோம். அந்த வரிசையில இந்த வீடியோல கடகராசிக்கு ஏப்ரல் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வராங்க, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்காரர்களுக்கு வந்து அஷ்டம சனி வந்து 2 வருஷமா போயிட்டு இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி முடிய போகுது. எப்போ ஏப்ரல் மாதம் பிறக்கும் பொழுதே 2 நாட்கள் முடிந்துதான் பிறக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. இதுவரை கஷ்டப்பட்டு இருந்த சில விஷயங்கள் நீங்கி ஒரு நல்ல ஹோப்பு அமைப்பு, நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் ஏப்ரல் மாதம் முதல்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். அதுவும் இல்லாம இதுவரை 12ஆம் இடத்துல இருந்த ராஜயோகாதிபதி செவ்வாய் லக்னத்துக்கே வரார். நீச்சமா இருந்தாலும் லக்னத்துக்கு வர்றது ஒரு சிறப்பு தான். 7ஆம் வீட்டை பார்க்கிறார். சில கருத்து விஷயங்கள், சில பங்குதாரர்களை வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்துல. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. 9ஆம் இடம்ங்கிற பாக்கியஸ்தானத்துல புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே இருக்காரு. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலதான் சூரியன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போறது. இந்த தொழில் விஷயத்துல மேன்மை ஆகுறது, தொழில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை நீங்க வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி போயிட்டு இருந்த அமைப்பு வந்து கொஞ்சம் ஒரு சுமாராகவும், ஏப்ரல் 15 சித்திரை மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தொழில ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த சூரிய பயிற்சி வந்து கொடுக்குதுங்க. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஓவராலா பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த எந்த ஒரு மேன்மையும் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்த அமைப்பு மாறி கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடியது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, கவர்மெண்ட் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சு, ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன், அது மாதிரி விஷயங்கள் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்பு, ஒரு ஃபோக்கஸு, கான்சென்ட்ரேஷன், அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வந்து பரிபூர்ணமாக வருகிறது. அதே சமயத்தில் அடுத்த மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிநாடு சம்மந்தப்பட்டது, டிராவலிங், அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக ஒரு சுமாரான பலனும் இழுவையாக இருந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்ததெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக உங்களுடைய ஓன் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் நிறையக்கூடிய காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய, அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குதுங்க. ஸோ ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக அந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் சூரியன் பயிற்சி ஆகிறது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ அதனால் இந்த மாதத்தை வந்து நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் இதுவரை நீங்கள் சில சிக்கல்கள் இருந்து அதுலேருந்து தப்ப முடியாமல் இருக்க வேணுங்கிற ஒரு சடனாக ஒரு விஷயங்கள் முடித்து நான் வெளியில் வந்துட்டேங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக எல்லாமே செய்யும் பொழுது நீங்கள் வெற்றி பெறுவது உறுதிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து லக்னத்துக்கு வரும்போது அப்பப்போ கொஞ்சம் கோபதாபங்கள் வர்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி குருவின் சஞ்சாரங்கள், மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல கையோங்கியே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கடந்த 2.5 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு கடைசியாக ஒரு விமோச்சனம் கிடைச்சதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு நிறைந்த ஒரு மாதமாக ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸ் வேணுங்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக நம்ம இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, லக்னம் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போகுதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ ஒரு ஷார்ட் டேர்மாக எது மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது, லாங் டேர்ம் என்ன ஃபியூச்சரில் உங்களுக்கு பிராப்தங்கள் இருக்கிறது, எந்த மாதிரி டைரக்ஷன் லைஃப் போகுது, எது மாதிரி டெசிஷன் எடுக்கிறது நமக்கு நல்லது, அது மாதிரி துல்லியமான சில விஷயங்கள் வந்து இப்போ கோச்சாரம் சொன்ன இந்த சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அதே சமயத்தில் மற்ற மாத கிரகத்தின் அமைப்பில் வைத்து பார்த்து 2 சேர்த்து வச்சு சொல்லும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து இந்திய வேத ஜோதிடம் மூலமாக நம்ம பலன் அறிய முடியுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.